அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற பாடத்தில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது உணர்வை பெறுதல் மற்றும் செயல்முறையாக்கம், சென்சரி ரிசப்ஷன் அண்ட் ப்ரொசீடிங். இவற்றில் பல்வேறு உணர்வு உறுப்புகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக உணர்வை பெறுதல் மற்றும் செயல்முறையாக்கம் என்ற தலைப்பிலே உயிரியின் சுற்றுச்சூழலிலும் உடலிலும் ஏற்படும் மாற்றங்களை அறிந்து அவற்றை உணர வைப்பது நமது உணர்வறிதல் பண்பே ஆகும். தூண்டலை உணர்தல் மற்றும் தூண்டலின் தன்மையை உணர்தல் ஆகியவை மூளையில் நடைபெறுகின்றது. அடுத்து அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு உணர்வேற்பிகளை இரு வகையாக பிரிக்கலாம். அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு உணர்வேற்பிகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். உடலின் மேற்பரப்பில் ஒட்டி அமைந்திருந்தால் அவை புற உணர்வேற்பிகள் என்றும், உடலில் உள்ளே காணப்பட்டால் அவை அக உணர்வேற்பிகள் என்றும் அழைக்கப்படும். அப்போ உணர்வேற்பிகள் அவனுடைய இருப்பிடத்தை பொறுத்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று புற உணர்வேற்பிகள், மற்றொன்று அக உணர்வேற்பிகள் என்று ரெண்டு வகையாக சொல்கிறோம். புறவேற்பிகள் என்று எடுத்துக்கொள்ளும்போது, அதாவது உடலின் மேற்பரப்பை ஒட்டி அமைந்துள்ளது. இவை ஒளி என்று சொல்லக்கூடிய சவுண்ட் மற்றும் ஒளி என்று சொல்லக்கூடிய லைட், இவைகள் தொடுதல், சுவை மற்றும் வாசனை நுகர்தல் ஆகிய உணர்வுகளை பெறக்கூடிய இவை இவ்வகையை சார்ந்தது, புற உணர்வேற்பிகளை சார்ந்தது. அடுத்து அக உணர்வேற்பிகளை எடுத்துக்கொண்டால் வயிற்றறை உள்ளுறுப்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் உள்ளவை. வயிற்றறை உள்ளுறுப்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் உள்ளவை. இவை உடலில் உள்ளே ஏற்படும் தூண்டல்களை உணரக்கூடியது. இதனைத்தான் நம்ம அக உணர்வேற்பிகள் என்று அழைக்கின்றோம். அதேபோல் உடல் அசைவு மற்றும் நிலைகளை உணரக்கூடியவை இயக்க உணர்வேற்பிகள். உடல் அசைவு மற்றும் நிலைகளை உணரக்கூடியவை இயக்க உணர்வேற்பிகள். இவைகளுமே அக உணர்வேற்பிகளாகவே கருதப்படுகின்றன. இயக்க உணர்வேற்பிகளும் அக உணர்வேற்பிகளாகவே கருதப்படுகிறது. அவை எலும்பு தசைகள், இணைப்பு நாண்கள், மூட்டுகள், தசை நாண்கள் மற்றும் எலும்பு மற்றும் தசைகளை மூடியுள்ள இணைப்பு திசுக்களில் காணப்படுகின்றன. சரி, அடுத்து தூண்டலின் வகையை பொறுத்து உணர்வேற்பிகளை பல்வேறு வகைகளாக நம்ம அட்டவணைப்படுத்துகின்றோம். அவற்றில் அழுத்தம் மற்றும் அதிர்வு தொடர்பான தூண்டல், இதற்கான உணர்வேற்பி இயக்க உணர்வேற்பிகள் ஆகும். இயக்க உணர்வேற்பிகள். இதற்கான செயல்படும் உறுப்பினுடைய அமைவிடம் என்று எடுத்துக்கொண்டால் அகச்செவியினுடைய காக்லியா, அரைவட்ட கால்வாய் மற்றும் யூட்ரிகுலஸ் பகுதி, இதுதான் அந்த செயல்படும் உறுப்பு இருக்கக்கூடிய இடம். அதுமாதிரி அடுத்த தூண்டல் என்று எடுத்துக்கொண்டால் வேதி தூண்டல் இருக்குல்ல, வேதிப்பொருள், அது வேதி உணர்வேற்பிகள். அந்த உணர்வேற்பினுடைய வகை என்ன அப்படின்னு கேட்டால் வேதி உணர்வேற்பிகள். இது காணப்படக்கூடிய இடம் நாக்கில் உள்ள சுவை அரும்புகள் மற்றும் மூக்கில் உள்ள, அதாவது நாசி எபித்தீலியம். அடுத்து தூண்டலில் வெப்பம் என்று எடுத்துக்கொண்டால் வெப்ப உணர்வேற்பிகள். இது காணப்படக்கூடிய இடம் தோல். அடுத்து
அதாவது தூண்டல் எடுக்க போகும்போது ஒளி, அந்த ஒளிக்கான உணர்வேற்பி எது அப்படிங்க போகும்போது ஒளி உணர்வேற்பிகள், லைட். இது கண்களில் உள்ள குச்சி மற்றும் கூம்பு செல்கள். இதுதான் செயல்படும் உறுப்பு. கண்ணில் அந்த பர்டிகுலராக அந்த கண்ணில் இருக்கக்கூடிய குச்சி மற்றும் கூம்பு செல்கள். இது பல்வேறு உணர்வேற்பிகளினுடைய வகைகள். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஒளி உணர் உறுப்பு. அந்த உணர்வேற்பிகளில் ஒளி உணர்வேற்பிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது செயல்படும் உறுப்பு கண்ணு தான். அந்த கண்ணில் அந்த உணர்வேற்பி செல்கள் இருக்குது பாருங்கள், உணர்வேற்பிகள், ஒளி உணர்வேற்பி, அதற்கான அந்த செல்கள் குச்சி மற்றும் கூம்பு செல்கள். சரி, இப்போ முதலாவது கண்ணை பற்றி பார்க்குறோம். ஒளி உணர் உறுப்பு, ஃபோட்டோ ரிசப்டார்னு சொல்கிறோம். கண்ணை பொறுத்தவரை கண்ணுங்கிறது இது ஒரு பார்வை உறுப்பு. கண் மண்டையோட்டின் கண்கோள குழியினுள் 6 வெளியார்ந்த தசைகளால் பொருத்தப்பட்டுள்ளது. 6 வெளியார்ந்த தசைகளால் பொருத்தப்பட்டுள்ளது. அவைகள் 1 மேற்புற தசை, 2 கீழ்ப்புற தசை, 3 பக்கவாட்டு தசைகள். அடுத்து 4வது நடுப்புற நேர்த்தசைகள், 5 மேற்புற சாய்வு தசைகள், இது 5. கடைசி 6வது கீழ்ப்புற சாய்வு தசைகள். மொத்தம் 6 வெளியார்ந்த தசைகளால் கண்ணானது கண் கோள குழியினுள் பொருத்தப்பட்டுள்ளது. அதில் 1 மேற்புற தசைகள், 2 கீழ்ப்புற தசைகள், 3வது பக்கவாட்டு தசைகள், 4வது நடுப்புற நேர்த்தசைகள், 5வது மேற்புற சாய்வு தசை, அது மாதிரி கீழ்ப்புற சாய்வு தசைகள். இத்தசைகள் கண்களின் இயக்கங்களுக்கு உதவுகின்றன. அடுத்து கண்ணோடு தொடர்புண்ட நரம்புகள் என்று எடுத்துக்கொண்டால் மூளை நரம்புகளில் 3 நரம்புகள் கண்ணோடு தொடர்புண்டது. அதில் மூளை நரம்பு 3, மூளை நரம்பு 4 மற்றும் மூளை நரம்பு 6. இந்த 3 வகையான அந்த கிரேனியல் நர்வ் சொல்லக்கூடிய மூளை நரம்புகள், அந்த மூளை நரம்புகளை கண்கள் பெறுகின்றன. அதேபோல் கண் இமைகள், கண்முடிகள் மற்றும் புருவங்கள் ஆகியவை கண்களின் துணை அமைப்புகளாக செயல்பட்டு கண் கோலத்தை அது பாதுகாக்கிறது. கண்ணை பாதுகாக்கக்கூடிய கண்ணின் மற்ற அமைப்புகளில் கண் இமை, கண்முடி மற்றும் புருவம் இவற்றை சொல்கிறோம். இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கண் இமையை பற்றி சொல்ல போகும்போது கண் இமை முடிகள், கண் இமையில் கண் இமை முடிகள் இருக்குது மற்றும் கண் புருவங்கள் இருக்குது. அதுமாரி நெற்றி இந்த 2, அதாவது கண் இமை முடிகள் மற்றும் கண் புருவங்கள் இருக்கு பாருங்கள். இது நெற்றி வியர்வை, தூசுகள், சூரிய ஒளி ஆகியவற்றிலிருந்து கண்ணை பாதுகாக்கிறது. இப்போ கண்ணை பாதுகாக்கிறதுல கண் இமை முடிகள் மற்றும் கண் புருவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நெற்றிலிருந்து வியர்வை வழிந்து கண்ணில் விழுந்துடாமல் இருப்பதற்காகவும், அதேமாரி இவைகள் தூசு மற்றும் சூரிய ஒளியிலிருந்து கண்ணை பாதுகாக்கிறது. இதுமாரி கண்களில் உள்ள முடிகளினுடைய அடிப்பகுதியில், கண்களின் உள்ள முடிகளின் அடிப்பகுதியில் காணப்படும் குற்றிலை சுரப்பிகள், அந்த குற்றிலை சுரப்பிகளை தான் நம்ம செபேசியஸ் சுரப்பிகள் சொல்கிறோம். செபேசியஸ் சுரப்பிகள் உரோம ஃபாலிக்கிள்களினுள் உராய்வை தடுக்கும் எண்ணெயை சுரக்கின்றன. கண்ணில் அந்த செபேசியஸ் சுரப்பியில் சுரக்கக்கூடிய எண்ணெய் சுரப்பி அல்லது சீபம்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இருக்குல்ல, இது உரோம ஃபாலிக்கிளினுள் உராய்வை தடுக்கக்கூடியது. அந்த எண்ணெய் சுரப்பி சுரக்கக்கூடிய எண்ணெய் இருக்குது பாருங்கள், இது உரோம ஃபாலிக்கிளினுடைய உராய்வை தடுக்கக்கூடியது. அதேமாதிரி கண் கோளத்தினுடைய பக்கவாட்டு பகுதியில் காணப்படும் லாக்ரிமல் சுரப்பி, அதாவது கண்ணீர் சுரப்பிகள் கண்ணீரை சுரக்கின்றன. கண் கோளத்தின் மேல் பக்கவாட்டு பகுதியில் காணப்படும் லாக்ரிமல் சுரப்பிகள் கண்ணீரை சுரக்கின்றன. ஒரு நாளைக்கு சுரக்கும் கண்ணீரினுடைய அளவு 1 மில்லி லிட்டர் ஆகும். கண்ணீரில்
இந்த கண்ணீரில் உப்புகள், கோழை பொருட்கள் மற்றும் பாக்டீரியாக்களை சிதைக்கக்கூடிய கண்ணீரில் வந்து உப்புக்கள் இருக்குது, கோழை பொருட்கள் இருக்குது மற்றும் பாக்டீரியாவை சிதைக்கக்கூடிய என்ன இருக்குது? லைசோசைம் என்னும் நொதி. அப்போ கண்ணீரில் காணப்படக்கூடிய பொருட்கள் என்று எடுத்துக்கொண்டால், ஒன்று உப்பு, கோழை பொருள் மற்றும் லைசோசைம். இந்த லைசோசைம்ங்கிறது ஒரு நொதி, இது பாக்டீரியாக்களை சிதைக்கக்கூடியது. இந்த மூன்றும் கண்ணீரில் காணப்படுகிறது. அடுத்து கண்கோளத்தின் வெளிப்புறத்தை சுற்றி காணப்படும் மெல்லிய கோழை படலத்தாலான ஒரு பாதுகாப்பு உறை, அதைத்தான் கன்ஜெக்டிவா என்று அழைக்கின்றோம். கண்கோளத்தின் வெளிப்புறத்தை சுற்றி காணப்படும் மெல்லிய கோழை படலத்தாலான பாதுகாப்பு உறை கன்ஜெக்டிவா எனப்படுகிறது. இப்போ இந்த கண்ணினுடைய அமைப்பை அந்த பல்வேறு சுரப்பிகளை காட்டக்கூடிய படத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள், கண்ணினுடைய இடதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீர் சுரப்பின்னு ஒன்று கொடுத்துருக்கு. அடுத்து கண் பாவைங்கிறது கண்ணினுடைய கருவிழியில் உள்ள ஒரு சிறிய ஒரு திறப்பு, அதுதான் நம்ம கண் பாவைன்னு சொல்கிறோம். அதை வந்து பியூப்பில் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து கண்ணினுடைய வெளியடுக்கான ஸ்க்லீராவை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்து ஐரிஸுங்கிற ஒரு அமைப்பு, கண்ணினுடைய அந்த கருவிழி இருக்குல்ல, அதுக்கு முன்புறமாக, அதாவது 2வது அடுக்கான கோராய்டிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு நீட்சி ஐரிஸுங்கிற ஒரு அமைப்பு. இதுதான் கண்ணுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி ஐரிஸ். அதுமாரி பாருங்கள், கண் இமை, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கண் இமை, கண்ணில் மேல் இமை கீழ் இமை, இந்த 2 இமைகள் இருக்குது. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணீர் சுரப்பியை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதைத்தான் நம்ம கண்ணீர் பைன்னு சொல்கிறோம். கண்ணீர் பை, அந்த கண்ணீர் பையிலிருந்து 2 நாளம் வெளியேறி கண்ணில் திறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் மேல் கண்ணீர் கால்வாய்ன்னு ஒன்று, மேல் கண்ணீர் கால்வாய், அது மாதிரி கீழே பாருங்கள் கீழ் கண்ணீர் கால்வாய்ன்னு 2 பகுதி இருக்குது. இது மேல் கண்ணீர் கால்வாய், அது வந்து கீழ் கண்ணீர் கால்வாய்ன்னு 2 கண்ணீர் கால்வாய். இந்த கண்ணீர் கால்வாய் எதிலிருந்து வரக்கூடியது? கண்ணீர் பையிலிருந்து உருவாகுது. கண்ணீர் பையிலிருந்து தான் 2 நாளம் போகுது. அது மாதிரி கண்ணீர் பையினுடைய அந்த கண்ணீர் பையை உருவாக்கக்கூடியது வந்து கண்ணீர் நாளம். கண்ணீர் கால்வாய் வேறு, கண்ணீர் நாளம் வேறு, சரியா? கண்ணீர் கால்வாய்ங்கிறது கண்ணீர் பையிலிருந்து கண்ணீரை கண்ணுக்குள்ளே செலுத்தக்கூடியது. கண்ணீர் நாளம்ங்கிறது கண்ணீர் பையில் கண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. கண்ணீர் பையில் கண்ணீரை வந்து சேர்க்கக்கூடிய நாளம் கண்ணீர் நாளம். அப்போ கண்ணீர் சுரப்பி, கண்ணீர் பை, கண்ணீர் நாளம், கண்ணீர் கால்வாய், கண் இமை, இதெல்லாம் அந்த கண்ணில் உள்ள பகுதிகள். அதே மாதிரி அந்த கண்ணீர் சுரப்பிக்கு அடுத்ததில் கீழ் உள்ள அந்த இடதுபுறம் கண் பாவை, ஸ்கிலீரா, ஐரிஸ்னா 3 பகுதி சொல்லியிருக்குது. மனித கண்ணினுடைய அமைப்பை காட்டக்கூடிய படம். சரி, இப்போ நம்ம கன்ஜெக்டிவாவை பார்த்தோம். அடுத்து வந்து கண்ணில் காணப்படக்கூடிய அடுக்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்ணினுடைய 2 அறைகள். இப்போ கண்ணானது முன்புற மற்றும் பின்புற என 2 அறைகளை கொண்டுள்ளது. முன் அறையானது 2 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். கண் முன்னறை இருக்குல்ல, அது 2 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் முதல் அறைங்கிறது கண்ணின் முன்புறத்தில் காணப்படக்கூடிய கார்னியா என்ற அந்த அடுக்கு இருக்கும். ஐரிஸுக்கு இடையில் உள்ளது வந்து இது முதல் அறை. அடுத்து அந்த முன் அறையிலேயே காணப்படக்கூடிய 2வது அறை வந்து அந்த ஐரிஸ் பகுதிக்கும் விழி லென்ஸுக்கும் இடையில் காணப்படக்கூடியது. இந்த 2 கண் முன்னறைகளும்
கண் முன் திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த 2 கண் முன் அறைகளும் அக்வஸ் ஹியூமர்னு சொல்லக்கூடிய கண் முன் திரவத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். அடுத்து பின் அறை, கண்ணில் காணப்படக்கூடிய பின் அறைகள் லென்ஸுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விழித்திரைக்கும், அதாவது இது ஒரு பெரிய பகுதி. கண் பின்னறையானது லென்ஸில் இருந்து பின்புறத்தில் காணப்படக்கூடிய விழித்திரைண்ட அமைப்பு இருக்குது பாருங்க, ரெட்டினா, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பின் அறைன்னு சொல்கிறோம். இந்த பின் அறையில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜெல்லி போன்ற, அந்த பின்னறையில் ஜெல்லி போன்ற பின் திரவம், பின் கண் திரவம் சொல்லக்கூடிய விட்ரஸ் ஹியூமர், அந்த விட்ரஸ் ஹியூமர் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த பின் கண் திரவம் இருக்குல்ல, இது கண் கோலத்தினுடைய வடிவத்தை நிலைநிறுத்தக்கூடியது. அந்த கோலம் இருக்குல்ல, உருண்டையான ஒரு வடிவத்தை நிலைநிறுத்தக்கூடியதை அந்த கண் பின் திரவம் சொல்லக்கூடியது. அதுமாதிரி விழி லென்ஸானது, கண்ணினுடைய லென்ஸானது ஒளி ஊடுருவக்கூடியதாகவும் இருபுறமும் குவிந்த அமைப்பை கொண்ட நீண்ட தூண் வடிவ எபித்தீலிய செல்களால் ஆனது. விழி லென்ஸானது ஒளி ஊடுருவக்கூடிய இருபுறமும் குவிந்த அமைப்புடைய நீண்ட தூண் வடிவ எபித்தீலிய செல்களால் ஆனது. இந்த செல்களுக்கு லென்ஸ் நார்கள் என்று பெயர். இந்த செல்கள் கிறிஸ்டலின் என்னும் புரதத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த செல்கள் லென்ஸ் நார்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செல்கள் கிறிஸ்டலின் என்னும் புரதத்தினால் நிரப்பப்பட்டுள்ளது. சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கண் கோலம், ஐபால்னு சொல்லக்கூடியது. இந்த கண் கோலம்ங்கிறது, கண்ணானது ஒரு கோள வடிவம், உருண்டையான வடிவத்தை பெற்றிருக்கும். கண் கோள வடிவ, அதாவது இந்த கண் கோள வடிவம் இருக்குல்ல, அந்த கண்ணில் கோள வடிவமான கண்ணில் 1/6 பகுதி மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியும். அப்போ வெளியில் தெரியக்கூடிய பகுதி மொத்த கண்ணினுடைய அமைப்பில் 1/6 பகுதி தான் வெளியில் தெரியுது. மீதமுள்ள 5 பகுதிகள் கண் கோள குழியினுள் புதைந்து காணப்படுகிறது. அப்போ நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய கண்ணினுடைய பகுதிங்கிறது 1/6 பகுதி தான். மீதி 5 பகுதிகள் அந்த கோள குழி இருக்குது பாருங்கள், மண்டையோட்டில் அந்த கண் கோள குழிக்குள்ளே தான் உள்ளே இருக்கும். சரி, கண் கோலமானது 3 உரைகளால் சூழப்பட்டுள்ளது. அந்த 3 உரைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், 1வது உரை நாரிழைகளாலான ஸ்கிலிரா என்னும் வெளிப்படலம். நாரிழைகளாலான ஸ்கிலிரா என்னும் வெளிப்படலம். அடுத்தது 2வது படலம் நடு அடுக்கு. இது இரத்த நாளங்களை கொண்ட கோராய்டு என்னும் விழி நடுப்படலம். இது இரத்த நாளங்களை கொண்ட கோராய்டு என்னும் விழி வெளிப்படலாம். அப்போ நம்ம முதல்ல சொன்னது வெளி அடுக்கு ஸ்கிலிரா, 2வது அடுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் கோராய்டு, இது 2. அடுத்து 3வது உள்ளடுக்கு, ஒளி உணர்த்தன்மை கொண்ட விழித்திரை. விழித்திரையத்தை ரெட்டினான்னு சொல்கிறோம். இப்போ கண் கோலத்தில் காணப்படக்கூடிய 3 அடுக்கில் நாரிழைகளாலான ஸ்கிலிரா என்ற விழி வெளிப்படலம், இரத்த நாளங்களை கொண்ட கோராய்டு சொல்லக்கூடியது விழி நடுப்படலம். அடுத்து உள்படலம் என்ன அப்படின்னா விழித்திரை. இந்த விழித்திரையை தான் ஒளி உணர்தன்மை கொண்ட அடுக்கு அப்படின்னு சொல்கிறோம். இதில் தான் குச்சி மற்றும் கூம்பு செல்கள் காணப்படுகின்றது. சரி, இனி ஒவ்வொரு அடுக்காக பார்க்கணும். அதற்கு முன்பாக நம்ம அந்த கண்ணினுடைய படத்தை நம்ம பார்த்தா தெரியும். அந்த கண்ணினுடைய பட அமைப்பு இருக்குல்ல, இதில் பாருங்கள், மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்குது. கீழ் வகுப்புகளையும் நீங்கள் கண்ணுடைய அமைப்பை நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதில் அந்த கண்ணினுடைய வெட்டு தோற்றத்தை காமிச்சிருக்காங்க பாருங்கள். கண்ணினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் மிக அருமையாக கொடுக்கப்பட்ட ஒரு படம். இதில் பாருங்களேன், கண்ணில் உள்ள அந்த 3 அடுக்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் புக்கில் கொடுத்துருக்கிறது வச்சு பார்க்க போகும்போது பாருங்கள், நான் இப்போ இதில் அந்த பாகங்களை கோடிட்டு காமிக்கிறேன், அதை வச்சு புரிஞ்சுக்கிறேங்க.
இது வந்து ஸ்கிலிரா அப்படிங்கிறது வெளியடுக்கு ஒன்றாவது வந்து ஸ்கிலிராங்கிறது வெளியில், அதாவது லைட்டாக பிங்க் கலர் ரோஸ் கலரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது அடுக்குங்கிறது கொஞ்சம் டார்க்காக ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த இதான் கோராய்டுன்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது அடுக்கு. அடுத்து மூணாவது அடுக்கு இருக்குல்ல, மூணாவது அடுக்குங்கிறது அந்த டார்க்காக இருக்கக்கூடிய ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கு உள்ளே காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு. அது வந்து லைட்டாக என்ன கொடுத்துருக்குறாங்க. வெளியில் உள்ள அடுக்கு வந்து ஸ்கிலீரா, ரெண்டாவது அடுக்கு வந்து கோராய்டுன்னு சொல்லக்கூடியது இரத்தோட்டம் கொண்ட அடுக்கு. மூணாவது வந்து இந்த ஒளி உணர் அடுக்குன்னு சொல்கிறோம்ல, குச்சி கூம்பு செல்களை கொண்ட அடுக்கு தான் விழித்திரைன்னு சொல்லக்கூடிய மூன்றாவது அடுக்கு. அந்த 3 அடுக்குகளை கொண்டது தான் இந்த கண் கோளம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது தவிர மற்ற பாகங்களும் இருக்குது. நம்ம படிக்க போகும்போதே அப்போ நம்ம வந்து அந்த கண்ணை வச்சு நம்ம அதை விளக்குவோம். இப்போ கண்ணில் காணப்படக்கூடிய அந்த அறைகளை பார்த்தா லென்ஸை பார்த்தோம். சரியா? அந்த லென்ஸை பாருங்கள், லென்ஸுன்னு ஒரு பகுதி குறிச்சிருக்குல்ல, லென்ஸுங்கிறது அந்த நீள்கோளமாக இருக்குது. இருபுறமும் குவிந்து காணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இருபுறமும் இந்த மாதிரி குவிந்து இருக்கும். நீங்கள் லென்ஸை பார்த்தாவே தெரியும், இந்த மாதிரி குவிந்து இருக்கு. சரியா? இதுதான் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி பாருங்கள், இதில் வந்து நான் மறுபடியும் காமிக்கிறேன். இதில் இந்த கண் லென்ஸுங்கிறது இந்த அமைப்பு தான். கண் லென்ஸுங்கிறது இந்த அமைப்பு, கண் லென்ஸு. சரி, இப்போ அதே போல் அதில் பின் கண்ணறை, முன் கண்ணறை, ஐரிஸு, அந்த முன்பகுதியில் கண்ணினுடைய அதாவது முன்பகுதியில், அதாவது நம்ம படத்தில் இடதுபுறம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், முன் அறைன்னு எதை கொடுத்துருக்குது. லென்ஸுக்கு முன்னாடி உள்ள இந்த பகுதி, இந்த லென்ஸ் இருக்குல்ல, லென்ஸுக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் என்ன சொல்கிறாங்க, இந்த லென்ஸ் இருக்கு பாருங்கள். திருப்பி வர்றேன். இந்த பகுதியைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், லென்ஸு, அதாவது முன் கண்ணறைன்னு சொல்கிறோம். முன் கண்ணறை லென்ஸுக்கு முன்னாடி உள்ளது என்ன 2 அறையாக இருக்கும். எதுக்கு அப்படின்னா, இந்த முன்னாடி உள்ள இந்த பகுதியை தான் கார்னியான்னு சொல்கிறோம். இதுதான் கார்னியான்னு சொல்லக்கூடிய பகுதி. கார்னியா. சரியா? அந்த கார்னியாண்ட பகுதி இருக்குல்ல, கார்னியாவுக்கும் ஐரிஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதி, இந்த ஐரிஸ்ன்னு குறிச்சிருக்காங்க பாருங்கள், ஐரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கார்னியாவுக்கும் ஐரிஸுக்கும் இடைப்பட்ட பகுதி இதில் ஒரு அறை இருக்குது. அதுக்கடுத்து அந்த ஐரிஸுக்கும் லென்ஸுக்கு இடையில் இந்த சின்ன கேப் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ லென்ஸுக்கும் ஐரிஸுக்கு இடையில் ஒரு அறை இருக்கும். அது மாதிரி ஐரிஸுக்கும் கார்னியாவுக்கும் இடையில் வந்து ஒரு பெரிய பகுதி இருக்குது. இது எல்லாம் நிரப்பக்கூடியதான் அக்வஸ் ஹியூமன் சொல்லக்கூடிய முன் கண் திரவம்னு சொல்லக்கூடியது. அப்போ இது வந்து முன்னறை. அதே மாதிரி வந்து பின் கண்ணறைன்னு எடுத்துக்கிட்டோம்டா, பின் கண்ணறை. இப்போ இதில் கொடுத்துருக்கிறதுல மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல பின் கண்ணறைன்னு கொடுத்துருக்குதுல, ஆக்சுவலாக இது இங்கே கிடையாது. இந்த இது வந்து இந்த வார்த்தை இருக்குல்ல, இதில் கண், அதான் முன் கண்ணறை இருக்குல்ல, முன் கண்ணறையில் 2 அறைகள் இருக்குது. ஒன்று முன்புறம் இருக்கும், அப்புறம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கும். பின் கண்ணறைங்கிறது தான் இந்த இது உட்ரஸ் திரவத்தால் நிரப்பப்பட்டது. இந்த ஏரியா ஃபுல்லாக இப்போ எப்படி நேட்டால் இது ஃபுல்லாக வந்து பின்னறை தான். சரியா? இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து கண், அதாவது பின் கண்ணறைன்னு சொல்லக்கூடியது. இதுதான் இருக்கக்கூடிய பெரிய பகுதி. ஆனால் கண்ணினுடைய, அதாவது முன் அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லென்ஸுக்கு முன்னாடி இருக்கும். இந்த லென்ஸுக்கு முன்னாடி உள்ளதுலேயே 2 அறைகள் இருக்குது. அது ஒன்று லென்ஸுக்கும் ஐரிஸுக்கும் இடையில், ஐரிஸுக்கும் கார்னியான்னு சொல்லக்கூடிய அந்த படலத்துக்கு இடையில் இருக்கக்கூடியது. அப்போ அதைத்தான் நம்ம
முன் கண்ணறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் 2 பகுதி, முன்னாடி ஒன்று இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். இப்போ லென்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இருக்குல்ல, இதுதான் உண்மையிலே என்ன செய்யணும், பின் கண்ணறை அப்படின்னு சொல்கிறது. முன் கண்ணறையை நிரப்பக்கூடியது ஆக்வஸ் திரவம்னு சொல்லக்கூடியது, ஆக்வஸ். இது விட்ரியஸ் திரவங்கிறது பின் கண் திரவத்தை, அது ஜெல்லி போன்று இருக்கக்கூடியது. இதுதான் கண் கோலத்தை உருவாக்கக்கூடியது. அந்த வடிவம் இருக்குல்ல, அந்த வடிவத்தை உருவாக்குறத இந்த விட்ரஸ் திரவம்னு சொல்லக்கூடிய, அதாவது ஜெல்லி போன்ற அந்த பின் திரவம், பின் கண் திரவம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. அப்போ லென்ஸை வச்சு தான் நம்ம எது முன்னறை பின்னறைன்னு பார்க்குறோம். லென்ஸுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா முன்னறை, அந்த முன்னறையிலேயே 2 அறை இருக்குது. அந்த 2 அறை கார்னியாக்கு ஐரிஸுக்கு இடையிலையும், ஐரிஸுக்கு லென்ஸுக்கு இடையிலையும். பின்னறைங்கிறது எதுக்கு இடையில், நம்ம விழித்திரைன்னு சொன்ன பாருங்கள், ஒரு அடுக்கு விழித்திரை, இந்த அடுக்கு விழித்திரைன்னு சொன்ன அடுக்கு, இங்கே தான் இருக்குது விழித்திரைன்னு சொல்லக்கூடிய அடுக்கு. இந்த விழித்திரை அடுக்கு இருக்குல்ல, அந்த விழித்திரை, அந்த விழித்திரைக்கும் சரியா, அது இதான் உள்ளது தான் இந்த விழித்திரைன்னு சொல்லக்கூடியது. உட்புறமாக ஒட்டி இருக்கக்கூடியதான் விழித்திரை. அந்த விழித்திரைக்கும் இந்த லென்ஸுக்கும் இடையே காணப்படக்கூடிய இந்த பகுதி தான் பின்னறை. அப்போ முன் கண்ணறை பின் கண்ணறை அப்படின்னு 2 சொல்கிறோம். இதில் அதை நிரப்பக்கூடிய திரவம் முன்னாடி உள்ளது அக்வஸ் ஹியூமர், பின்னாடி உள்ளது விட்ரஸ் ஹியூமர். அதான் அக்வஸ் திரவம், இது விட்ரியஸ் திரவம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அந்த லென்ஸை தாங்கி இருக்கக்கூடிய லென்ஸுக்கு இந்த ரெண்டு அந்த லென்ஸினுடைய மேல் பகுதி, அது மாதிரி லென்ஸினுடைய கீழ்ப்பகுதி, இதை இந்த 2 லென்ஸையும் தாங்கக்கூடியதில் தாங்கு இலைகள், லென்ஸினுடைய தாங்கு இலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த தாங்கு இலைகளில் குற்றிலை உறுப்புன்னு சிலியரி பாடி, அது மாதிரி குறி இலை நீட்சி, அது மாதிரி குற்றிலை தசை சிலியரி மசில். இந்த சிலியரி பாடியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, சிலியரி மசில் இருக்கும், அது மாதிரி சிலியரி குறியிலைன்னு சொல்லக்கூடிய அதனுடைய நீட்சி, இவைகள் காணப்படக்கூடியது அந்த லென்ஸினுடைய தாங்கு இலைகளில். அப்போ கண்ணினுடைய அந்த முன்பகுதியில் லென்ஸ் இருக்குது. லென்ஸை தாங்கி இருக்கக்கூடியது தாங்கு இலைகள். அந்த தாங்கு இலைகளில் குற்றிலை உறுப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குற்றிலை தசை, அது மாதிரி குற்றிலை அல்லது குறியிலை நீட்சி காணப்படுகிறது. அதே மாதிரி லென்ஸுக்கு முன்னாடி உள்ளது கண், அதான் முன் கண் அறைன்னு சொல்கிறோம். அந்த அறையில் 2 அறை இருக்குது. ஒன்று லென்ஸுக்கும் ஐரிஸுக்கு இடையில், ஐரிஸுக்கும் கார்னியாக்கு இடையிலங்கிறது 2 அறைகள் இருக்கும். லென்ஸுக்கு பின்னாடி பார்த்தோம்னா பின் கண்ணறைன்னு சொல்லக்கூடிய, அதை நிரப்பக்கூடிய திரவம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், விட்ரியஸ் திரவம்னு சொல்கிறோம். சரியா? அதே போல் கண்ணினுடைய அந்த கோலத்தினுடைய 3 அடுக்களை பற்றி சொல்ல போகும்போது விழித்திரை, அதுங்கிறது உள்ளடுக்கு. வெளியில் இருக்கக்கூடிய அடுக்கு இருக்குல்ல, அதை ஸ்க்லீரான்னு சொல்கிறோம், நாருரைகளால் ஆனது. 2க்கு இடையில் காணப்படக்கூடிய அடுக்கு இரத்த நாளத்தை கொண்ட கோராய்டு என்ற அடுக்கு. அப்போ வெளி அடுக்கு ஸ்க்லீரா, உள்ளடுக்கு ரெட்டினான்னு சொல்லக்கூடிய விழித்திரை. அதே மாதிரி நடுவில் உள்ளது கோராய்டு. விழித்திரைங்கிறத ரெட்டினான்னு சொல்கிறோம் உள்ளடுக்கு, கோராய்டுங்கிறது நடுவில் உள்ள அடுக்கு, ஸ்க்லீராங்கிறது வெளியில் உள்ள அடுக்கு. இப்போ அதே மாதிரி இதில் ஃபோவியான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோரியா பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபோவியான்ற பகுதி என்ன அப்படின்னு கேட்டால், ரெட்டினாவில் இங்கேருந்து போகக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் இருக்குல்ல, லென்ஸிலேருந்து இங்கேருந்து நேராக போய் கரெக்டாக இதில் முடிகிற மாதிரி இருக்குது. இந்த இடம் தான் ரைட்டா. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் ஃபோவியா. இப்போ சிவப்பை புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள், இதுதான் ஃபோவியான்னு சொல்லக்கூடியது. இப்போ அது லென்ஸுக்கு நேராக பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாருங்கள், எந்த இடம்னா இங்கே பார்த்தா நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த இடம். அந்த இடம்தான் பார்வை நரம்பு, கண்ணில் அந்த நரம்புகள் இருக்குல்ல, அந்த கண் நரம்புகள் கண்ணில் இருந்து புறப்பட்டு நேராக மூளைக்கு போகக்கூடிய பகுதி. சரியா?
அதுக்கு மேலே தான் ஃபோவியா இருக்குது. சரியா? இந்த கண் நரம்பலத்தை நம்ம பார்வை நரம்புன்னு சொல்கிறோம். இதில் நரம்புகள் மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு வேண்டிய அந்த 2வது அடுக்கான கோராய்டு அடுக்கு தேவைப்படக்கூடிய இரத்த நாளங்கள் இருக்குல்ல, அது இந்த இது வழியாக தான் போகும். அந்த பார்வை நரம்பு வரக்கூடிய இடத்துல வழியாக தான் போய் நேராக அந்த கோராய்டு படலத்தில் சூழ்ந்து நிறைய இரத்த தந்திகளை உருவாக்கியிருக்கோம். சரி, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு அமைப்பு, அதாவது கீழே ஒரு அமைப்பு இருக்குது, இது மேலே ஒரு அமைப்பு, இங்கே ஒரு அமைப்பு இருக்குது மேலே. அது மாதிரி கீழே ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்குது பாரு, கண்ணில் ஒரு நீட்டிய இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள். இதைத்தான் நம்ம கண் இமைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது பக்கவாட்டு கண்கோள தசைகள். இமைகள்ங்கிற விட அந்த கண்ணை கண்கோளத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய தசைகள். இமைகள்ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இமைகள்ங்கிறது இந்த இடத்துல எப்படி இருக்கும், இதை கண்ணுக்கு மேலே உள்ள அந்த இமைகள். அப்போ இது கண் கோலத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது, கண் கோலத்துக்குள்ளே தான் அந்த கண் கோலமானது மண்டையோட்டுக்குள்ளே அந்த கண் கோல குழிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம வெளியில் பார்க்குறது இந்த பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு கண்ணு தெரியும். அப்போ இந்த பகுதியெல்லாம் நமக்கு வெளியிலிருந்து பார்த்தா தெரியாது. எல்லாமே அந்த கண் கோல குழிக்கு உள்ளே தான் இந்த கோலமான அந்த உருண்டையான அந்த கண் இருக்கும். அப்போ நம்ம வெளியில் பார்க்கக்கூடியது அந்த கண்ணினுடைய மொத்த பகுதியில் 6ல் 1 பகுதியை தான் நம்ம வெளியில் பார்க்குறோம். மீதி உள்ள பகுதியெல்லாம் உள்ளே தான் புதஞ்சிருக்கு. இதாமல் நம்மளுக்கு 2 கண்கள் இருக்குது. அந்த கண்களினுடைய அசைவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு 6 தசைகள் இருக்குது. அந்த தசைகளில் பக்கவாட்டில் உள்ள தசை தான் இந்த மேலையும் கீழையும் சொல்கிறாங்க. இந்த இதுதான் பக்கவாட்டு தசை. நான் இமைகள்னு சொன்னால் இமைகள்ங்கிறது இதுதான் இமை. சரியா? நம்ம படம் போட்டிருக்கோம்ல, இந்த மேலே உள்ள பகுதி இது இமை. அது மாதிரி இந்த பக்கம் கீழே உள்ளது இதுவும் இமைகள். மேலிமை கீழிமைன்னு சொல்லக்கூடிய. சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீதி என்னங்கிற பக்கம் அடுத்து இந்த படம் தேவைப்படாது. சரி, இப்போ நம்ம கண்ணினுடைய அமைப்பை நம்ம பார்த்துருக்குறோம். அதில் திரவங்களை பார்த்தோம், முன் திரவம் பின் திரவம் அப்படின்னு சொல்லிட்டு. கண் கோலத்தில் இப்போ ஒவ்வொரு அடுக்காக பார்க்கணும். கண் கோலத்தில் காணப்படக்கூடிய அந்த 3 அடுக்குகளில் ஒன்று வெளியில் உள்ள அடுக்கு என்ன சொன்னால் ஸ்கிலிரான்னு சொன்னால், 2வது அடுக்கு கோராயின்னு சொன்னால், 3வது அடுக்கு விழித்திரை. அதில் முதல் அடுக்கான இப்போ வெளி அடுக்கு இருக்குல்ல, அது ஸ்கிலிராவை பற்றி பார்ப்போம். இது இரத்த நாளங்களற்ற, ஸ்கிலிராங்கிறது இரத்த நாளங்களற்ற இணைப்பு திசுவினால் ஆன ஒரு அடுக்கு. இது கண்ணின் முன்புறம். இந்த வெளி அடுக்கு இருக்குல்ல ஸ்கிலிரா, இது கண்ணின் முன்புறம் கார்னியாவாகவும், கண்ணுக்கு அந்த முன்னாடி கார்னியாவாக மாறிடுது. பின்புறத்தில் வெண்மை நிற ஸ்கிலிரா பகுதியாகவும் காணப்படுகிறது. இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்டா, அந்த ஸ்கிலிராண்ட அடுக்கு தான் கண்ணினுடைய முன்புறத்தில் கார்னியாவாக மாறி இருக்கும். ஸ்கிலிராவுக்கும் கார்னியாவுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, அது முன்னாடி இருக்கும், இது பின்னாடி இருக்குது. அந்த கார்னியாங்கிறது ஒளி ஊடுருவக்கூடியது. அதில் இரத்த நாளங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஒருத்தருக்கு கண் மாற்றுறாங்கன்னா அந்த கார்னியாவை தான் பெரும்பாலும் மாற்றுவாங்க. அந்த கார்னியா இருக்குல்ல, அதுதான் அந்த கார்னியா ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு மாற்றுறதுல எந்த விதமான தடைகாப்பு, அதாவது அதை ரிஜெக்ஷன் சொல்லுவோம்ல, ஒரு பொருளை இன்னொருத்தருக்கு மாற்றி ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தடைகாப்பு நடவடிக்கையில் இது ஸ்கிலிரா யாருடைய ஸ்கிலிராவையும் யாருக்கும் மாற்றுறதில்ல. அதில் குறிப்பாக கார்னியாவை மட்டும்தான் மாற்றுவாங்க. அந்த உறுப்பு மாற்றுறதில்ல. கண்ணில் கார்னியாங்கிறது யாருடைய கார்னியாவும் யாருக்கும் பொருந்தும். சரியா? அப்போ முன்புறத்தில் கார்னியாவாக மாறி இருக்கக்கூடிய கண்ணினுடைய அடுக்கு என்னென்னா, ஸ்கிலிரா தான் முன்புறத்தில் கார்னியாவாக மாறி இருக்குது. அது மாதிரி பின்புறம் வெண்மை நிற ஸ்கிலிரா பகுதியாகவும் காணப்படக்கூடியது. இது இரத்த குழாய்களற்ற ஒளி ஊடுருவக்கூடிய கார்னியா. அப்போ அந்த கார்னியா இரத்த குழாய்கள் இருக்காது, ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். இது தட்டை அடுக்கு எபித்திலியல் செல்களால் ஆனது. கார்னியாங்கிற இந்த அடுக்கு இருக்குல்ல, இது ஸ்கிலிரா தான் கார்னியாவை முன்புறத்தில் கண்ணின் முன்புறத்தில் மாறி இருக்குது. இதில் இரத்த குழாய் இருக்காது, ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். தட்டை அடுக்கு எபித்திலியத்தினால் ஆனது. சரி, தூசிகளால் கார்னியா அதிகம் பாதிக்கப்படுவதால் இச்செல்கள் கார்னியாவை தொடர்ச்சியாக புதுப்பித்து கொண்டே இருக்கின்றன. அப்போ இந்த தட்டை அடுக்கு எபித்திலிய செல்கள் இருக்குல்ல, அடிக்கடி ரினுவல் பண்ணப்படும்.
புதுப்பிக்கப்படும். காரணம் எப்படின்னா, கண்ணினுடைய முன்பகுதியே கார்னியா தான். அது தூசிகளினால் அதிகம் பாதிக்கப்படுறதுனால தொடர்ச்சியாக புதுப்பித்து கொண்டே இருக்கும். சரி, ஸ்கிலிரா கார்னியாவினுடைய பின்புறத்தில் கண்ணின் வெண்மையான கண்ணினுடைய வெண்மை பகுதியாக கண்களை பாதுகாக்கிறது. அந்த கார்னியாங்கிற முன்னாடி உள்ள பகுதி அப்படியே பின்னாடி போகும்போது ஸ்கிலிராவாக மாறிடும். அந்த ஸ்கிலிரா தான் கண்ணினுடைய வெண்மை பகுதின்னு சொல்லக்கூடியது. அந்த வெண்மை பகுதியாகி கண்களை இந்த ஸ்கிலிரா வெளிப்புறத்தில் பாதுகாக்கக்கூடியது. அது கண் கோலத்தினுடைய வெளிப்பகுதியில் பெரும்பாலும் அந்த ஸ்கிலிராண்ட அடுக்கு ஃபுல்லாக எதுக்குள்ளே இருக்கும்? கண் கோல குழிக்குள்ளே தான் அது நம்மளுக்கு பெரும்பாலும் இருக்கும். அதனால் வெளியில் தெரிவதில்லை. பின்புறம் ஸ்கிலிரா பார்வை நரம்பால் ஊடுருவப்படுகிறது. பின்பகுதியில் இந்த ஸ்கிலிராவில் இருந்து தான் பார்வை நரம்புகள் மூளையிலிருந்து இங்கே வரும், அல்லது இங்கேருந்து மூளைக்கு போகுதுன்னு சொல்கிறோம். ஸ்கிலிராவும் கார்னியாவும் சேரும் இடத்தில் காணப்படும் ஸ்க்ளெம் கால்வாய். ஸ்கிலிராண்ட அந்த அடுக்கில் முன்பகுதியான கார்னியா இருக்குதுல்ல, அந்த கார்னியா பகுதியும் ஸ்கிலிராவும் சேரக்கூடிய இடத்துல ஸ்க்ளெம் கால்வாய். அந்த ஸ்க்ளெம் கால்வாய்ங்கிறது 2 சேரக்கூடிய இடம். அந்த கால்வாய் அதிகப்படியாக சுரந்த இந்த ஸ்க்ளெம் கால்வாய் இருக்குது பாருங்கள், கண்ணில் அதிகப்படியாக சுரந்த அந்த முன் கண் திரவத்தை தொடர்ச்சியாக வெளியேற்றி கொண்டே இருக்கும். அப்போ கண்ணுக்கு முன்னாடி, அதாவது கண்ணில் லென்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐரிஸ், அது மாதிரி கார்னியாக்கு இடையில் உள்ள திரவம், லென்ஸுக்கும் ஐரிஸுக்கு இடையில் உள்ள திரவம், அதான் முன் கண் திரவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த திரவம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அதில் நிறைக்கப்பட்டதால் கண் திரவம் அதிகமாக இருந்தால் அது கண்ணினுடைய அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஸ்கிலிராவும் கார்னியாவும் சேரும் இடத்தில் காணப்படக்கூடிய ஸ்க்ளெம் கால்வாயானது அதிகப்படியாக சுரந்த அந்த முன் கண் திரவத்தை தொடர்ச்சியாக வெளியேற்றி கொண்டே இருக்கும். அடுத்து 2வது அடுக்கு கோராய்டு உறை. இது இரத்த குழாய்களையும் நிறமிகளையும் கொண்டிருக்கும். இது இரத்த குழாய்களையும் நிறமிகளையும், அப்போ கண்ணிற்கு நிறத்தை கொடுக்கறத இந்த கோராய்டு உறை தான். சரியா? இரத்த குழாய்களையும் நிறமிகளையும் கொண்டிருக்கிறது. இரத்த குழாய்கள் கண் அந்த அடுக்கு அல்லது உறைகளுக்கு உணவளிக்கின்றது. நிறமி செல்கள் ஒளியை உறிஞ்சி ஒளி உள் எதிரொலிப்பை தடுகின்றது. நிறமி செல்கள் கண்ணில் அந்த நிறம் இருக்குது பாருங்கள், கண்ணினுடைய நிறம். நம்ம பார்க்கக்கூடிய பொருளினுடைய நிறம் அல்ல. கண் ஒருத்தருக்கு ப்ரௌனிஷாக இருக்கும், ஒருத்தருக்கு கருப்பாக இருக்கும், ஒரு சில பேருக்கு ப்ளூயிஷாக இருக்கும், ஒரு சில பேருக்கு க்ரீனாக பச்சை நிறமாகவும் இருக்கும். சரியா? அப்போ அந்த நிறமி செல்கள் இருக்குல்ல, ஒளியை உறிஞ்சி ஒளி உள் எதிரொலிப்பை தடுக்கக்கூடியது. அப்போ இரத்த குழல்கள் கண் உறைகளுக்கு உணவளிக்கின்றது. நிறமி செல்கள் ஒளியை உறிஞ்சி ஒளி உள் எதிரொலிப்பை தடுக்கின்றன. இப்போ இதில் குறிப்பின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறப்பார்வைக்கான பார்வை நிறமிகள். இந்த நிறமிகள் கூம்பு செல் அல்லது குச்சி செல்கள்னு சொல்லக்கூடியதில் இது எங்கே இருக்குன்னா 3வது அடுக்கு ரெட்டினான்னு சொல்லக்கூடிய விழித்திரையில் தான் இந்த அடுக்கு இருக்கும். இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ கோராய்டு உறையை பற்றி சொல்லியாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அந்த கோராய்டு உறையில் மற்ற பகுதி என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். கோராய்டில் மற்ற பகுதி கண்ணின் முன்புறமானது கோராய்டு குற்றிலை உறுப்பாகவும், கண்ணின் முன்புறம் அந்த 2வது அடுக்கான கோராய்டு அடுக்கு இருக்குல்ல, அந்த கோராய்டு கண்ணினுடைய முன்பகுதியில் லென்ஸை தாங்கக்கூடிய அந்த குற்றிலை உறுப்பாகும். சிலியரி பாடி. கண்ணின் நிறத்திற்கு காரணமான ஐரிஸ். அப்போ கண்ணின் நிறத்திற்கு காரணமே அந்த ஐரிஸுங்கிற பகுதி தான். கண்ணினுடைய அந்த லென்ஸுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு படத்தை இந்த ஒரு ஓரமாக போட்டு காமிக்கிறேன். இதான் லென்ஸுன்னு வைங்களேன். இப்போ இதான் லென்ஸுண்டா, இந்த லென்ஸுக்கு மேலே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சிலியரி உறுப்பு இருக்கும். இந்த இடத்துல சிலியரி, அதுமாதிரி இந்த பக்கமும் சிலியரி உறுப்பு இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்படி ஒரு அமைப்பு வரும். இதுதான் ஐரிஸ்ன்னு சொல்லக்கூடிய. சரியா? இதுதான் ஐரிஸ்.
இந்த ஐரிஸுங்கிறது இந்த அமைப்பு இருக்குல்ல, இது வந்து இந்த லென்ஸுக்குள்ளே ஒளியை அனுப்புறதில்ல. இந்த ஐரிஸுடைய இந்த அமைப்பு இருக்குல்ல, இது வந்து சுருங்கி விரியும். இதுதான் கண்ணினுடைய அந்த நிறத்திற்கு காரணமானது. கண்ணின் நிறத்திற்கு காரணமானது அந்த ஐரிஸ். இந்த ஐரிஸினுடைய அமைப்பு வந்து என்ன செய்து விரிந்து சுருங்கக்கூடியது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட இடைவெளி இருக்குல்ல, அந்த ஏரோ போட்டிருக்க பாருங்க, இந்த இடைவெளி தான் ரெண்டு இந்த ஐரிஸ் பகுதிக்கு இடைப்பட்டது தான் கண் பாவைன்னு சொல்லக்கூடிய. அந்த கண் பாவையினுடைய அதனுடைய அளவை சுருக்குவதும் விரிய செய்வதும் இந்த ஐரிஸுடைய வேலை தான். அப்போ லென்ஸுக்கு முன்புறத்தில் இந்த ஐரிஸுங்கிறது கண் நிறத்திற்கு காரணமாக அமைந்து அதில் கண் பாவையை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பகுதி தான் இது. சரி, இப்போ அடுத்து கண்ணின் நிறத்திற்கு காரணமான ஐரிஸாகவும் மாற்றமடைந்துள்ளது இந்த கோராய்டு. இப்போ கோராய்டு அடுக்கில் கூற்றிலை உறுப்புன்னு சொல்லக்கூடிய சிலியரி பாடி, கண்ணிற்கு நிறத்திற்கு காரணமான ஐரிஸ், இந்த ரெண்டையும் உருவாக்கியிருக்கிறது. ஐரிஸ் கண்ணின் நிறமுள்ள பகுதியாகும். இது கார்னியாவிற்கும் லென்ஸுக்கும் இடையே அமைந்துள்ளது. லென்ஸுக்கும் கார்னியாவுக்கும் இடையில் லென்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் இந்த ஐரிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதன் மையத்தில் காணப்படும் சிறிய துளை, ஐரிஸினுடைய மையத்தில் காணப்படக்கூடிய சிறிய துளை வந்து கண் பாவை அல்லது விழிப்பாவை பீப்புள் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் கண்மணி என்று என அழைக்கப்படுகிறது. இதான் நம்ம கண்ணில் நம்ம வெளியிலிருந்து பார்க்க போகும்போது ஃபோட்டோலையெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்ணில் மையப்பகுதியில் ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. கண்ணினுடைய மையப்பகுதியில் ஒரு புள்ளியோ ரெண்டு புள்ளியோ வச்சுருப்பாங்க. கண்ணில் ஃபோட்டோலையெல்லாம் பார்த்தா தெரியும். இதான் அது என்ன சொல்கிறோம், கண்மணி அல்லது கண் பாவை அல்லது விழிப்பாவை அப்படின்னு சொல்கிறோம். இந்த விழிப்பாவை வழியாக ஒளியானது கண்ணினுள் செல்கிறது. அந்த விழிப்பாவையின் வழியாக தான் ஒளி போய் லென்ஸில் படும். இந்த ஐரிஸ் இரு வகை தசைகளால் ஆக்கப்பட்டிருக்கும். ஐரிஸுங்கிற அமைப்பு ஏன்னு கேட்டால் அது சுருங்கி விரியணும். அது சுருங்கி விரிவதின் மூலம் அந்த லென்ஸுக்கு அந்த கண் பாவையின் வழியாக ஒளியை அனுப்புறதில் பிரகாசமான ஒளி வரப்போகும்போது அதை என்ன செய்து சுருக்கி கண் பாவையினுடைய அளவை குறைக்கும். அது மாதிரி ரொம்ப மங்கலான வெளிச்சம் வந்தால் அந்த கண் பாவையினுடைய அளவை விரிவடைய செய்து கண்ணுக்குள்ளே அதிகமான ஒளியை லென்ஸின் மீது பட வைக்கும். ஒளி எங்கே படணும்? லென்ஸில் படணும். லென்ஸு எதுக்கு? அந்த ஒளியை குவிக்கணும். இதில் ரெட்டினான்னு சொல்லக்கூடிய விழித்திரையில் போய் குவிக்க வைக்கணும். அப்போ அந்த லென்ஸுக்கு முன்னாடி ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு தான் அந்த கண் பாவை அல்லது விழிப்பாவைன்னு சொல்லக்கூடிய. அந்த விழிப்பாவை உருவாக்குறது எது அப்படின்னுட்டா அந்த ஐரிஸுங்கிற அமைப்பு. அப்போ ஐரிஸ் சுருங்கி விரியணும்டா அதில் ஒரு சில தசைகள் கண்டிப்பாக பங்கு கொள்ளணும். அந்த தசைகளில் தான் ரெண்டு தசை சொல்லியிருக்காங்க, வட்டத்தசை மற்றும் ஆரத்தசைகள். வட்டத்தசையினுடைய வேலை என்ன பாருங்கள், அதிகமான ஒளிச்செறிவில் இந்த தசைகள் சுருங்குவதால் அந்த கண் பாவைன்னு சொல்லக்கூடிய விழிப்பாவையினுடைய அளவு குறைந்து உள்ளே செல்லும் ஒளியினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது அல்லது குறைக்கிறது. இப்போ அதிகமான ஒளி, அந்த அதிக ஒளிச்செறிவு பிரைட்டான ஒளி வந்துச்சுண்டா இந்த வட்டத்தசைகள் சுருங்குவதின் மூலம் அந்த விழிப்பாவையினுடைய அளவு குறைஞ்சுன்னா உள்ளே லென்ஸின் மீளப்படுவதற்கு ஒளி அலைகளை குறைவான ஒளி அலைகளை தான் உள்ளே அனுமதிக்கும். அப்போ உள்ளே செல்லும் ஒளியினுடைய அளவை இது கட்டுப்படுத்திடுது வட்டத்தசையை பொறுத்தவரை. ஆரத்தசைகளை பொறுத்தவரை குறைந்த ஒளிச்செறிவில் மங்கலான வெளிச்சம் வந்துச்சுண்டா இத்தசைகள், இந்த ஆரத்தசைகள் சுருங்கி, முதல்ல வட்டத்தசைகள் சுருங்கி என்ன செய்யுது, அதிக ஒளியை உள்ளே போக விடாமல் தடுத்துருது. இப்போ ஆரத்தசைகள் என்ன செய்யுது, சுருங்கிறதுனால அந்த விழிப்பாவையினுடைய அளவு அதிகரிக்கிறது அல்லது விரிவடைகிறது. அப்போ ஒரு தசை சுருங்குதுன்னா இன்னொரு தசை விரிவடைஞ்சிருக்கணும். இப்போ வட்டத்தசைகள் சுருங்குதுன்னா ஆரத்தசை விரிவடைஞ்சிருக்கும். இப்போ ஆரத்தசை சுருங்குதுன்னா வட்டத்தசை விரிஞ்சு. அதனால் ரெண்டையும் சொல்லாமல் ஒன்றை மட்டும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. புரியுதா? வட்டத்தசைகள் என்ன செய்ய, அதிக ஒளி செறிவில் அது என்ன பண்ணும் அப்படின்னா சுருங்கி கண் பாவையினுடைய அளவை குறைக்குது. அதேமாதிரி ஆரத்தசையை பொறுத்தவரை குறைந்த ஒளி செறிவில் இந்த தசைகள் சுருங்கி விழிப்பாவையினுடைய அளவை அதிகரிக்குது. அப்போ அது சுருங்கிறதுனால அந்த கண் பாவையினுடைய அளவு விரிவடையுது, கண் பாவையினுடைய அளவு பெருசாகுது. அதனால் அதிகமான ஒளியை உள்ளே அனுமதிக்கும். இதனால் உள்ளே செல்லும் ஒளியினுடைய அளவு அதிகரிக்கிறது.
இது போய் லென்ஸில் பட போகும்போது நம்ம பார்க்கக்கூடிய பொருளினுடைய அந்த கிளியர்னஸ் வந்து தெளிவாக இருக்கும். சரி, சிலியரி உறுப்பில் உள்ள மென்மையான குற்றிலை, சிலியரி உறுப்பில் காணப்படக்கூடிய சிலியரி உறுப்பு தான் வந்து குறியிலை உறுப்புன்னு சொல்லலாம். அந்த சிலியரி உறுப்பில் உள்ள மென்மையான குற்றிலை தசைகள் தூர மற்றும் கிட்ட பார்வைக்கேற்ப லென்ஸினுடைய குவியத்தன்மையை மாற்றுகின்றது. எப்படின்னுட்டா, பக்கத்தில் வரக்கூடிய அந்த பொருளிலிருந்து தெரியக்கூடிய அந்த வரக்கூடிய ஒளி அலைகளை வந்து எல்லா தூரத்துலேருந்து வந்தாலும் சரி, பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி, ரெண்டையுமே வந்து என்ன செய்யணும், அங்கே வெளித்திரையில் போய் இந்த லென்ஸு குவிய வைக்கணும். ஏதோ ஒளிக்கதிரில் குவிய வைக்கணும். குவிச்சா தான் நமக்கு வந்து பிம்பம், குவிக்கப்படலைன்னா பிம்பம் சரியாக தெரியாது. அப்போ லென்ஸினுடைய அந்த குவித்தன்மை இருக்குல்ல, லென்ஸின் குவியத்தன்மை மாற்றுவதற்கு இந்த சிலியரி உறுப்பில் உள்ள அந்த மென்மையான குற்றிலை தசைகள் வந்து காரணமாக இருக்குது. இது வந்து அந்த லென்ஸினுடைய அந்த குவிய தூரத்தை வந்து மாற்றியமைக்கும். அதைத்தான் நம்ம எங்கே சொல்கிறோம், பார்க்கும் பொருளின் தொலைவிற்கேற்ப கண் தன் குவியத்தன்மையை மாற்றிக்கொள்ளும் இயல்பு கண், அதுக்கு என்ன சொல்கிறாங்க, கண் தகவமைதல். அதுதான் ஆங்கில வார்த்தை அக்காமடேஷன் சொல்கிறோம். அக்காமடேஷனுங்கிறது என்ன அப்படின்னுட்டா, அதாவது பார்க்கும் பொருளின் தூரத்திற்கேற்ப கண் தன் குவியத்தன்மையை மாற்றிக்கொள்ளும் இயல்பு கண் தகவமைதல் எனப்படுகிறது. எவ்வளோ தூரத்திலிருந்து வந்தாலும் சரி, கரெக்டாக வந்து அந்த ஒளிக்கதிர்களை எதில் வந்து குவிக்க வச்சிரும், லென்ஸானது அந்த கரெக்டாக விழித்திரையில் குவிய வைக்கணும்னா இந்த அதை தாங்கி இருக்கக்கூடிய சிலியரி உறுப்புகள் இருக்குல்ல, சரியாக வந்து அந்த லென்ஸினுடைய வடிவத்தை மாற்றி குவிக்க வைக்கும். இந்த மாதிரி கண் தகவமைதலுக்கு காரணமாக இருக்கிறதுல தாங்கு இலைகள், குற்றிலை தசைகள் மற்றும் குற்றிலை உறுப்புகள் உதவியாக இருக்கின்றன. அப்போ இதில் ஒரு கொஷின் கேட்பான், கண் தகவமைதல் என்றால் என்னென்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், பார்க்கும் பொருளின் தொலைவுக்கேற்ப கண் தன் குவியத்தன்மையை மாற்றிக்கொள்ளும் தன்மை அல்லது இயல்பு கண் தகவமைதல் என்று அழைக்கப்படுகிறது. இதை சரி செய்வது எது அப்படின்றா, தாங்கு இலைகள், குற்றிலை தசைகள் மற்றும் குற்றிலை உறுப்புகள் ஆகும். அடுத்து குற்றிலை உறுப்பில் உள்ள தாங்கு இலைகள். குற்றிலை உறுப்பில் உள்ள தாங்கு இலைகள் விழி லென்ஸை அதன் இடத்தில் செங்குத்தாக நிலைநிறுத்த உதவுகின்றது. அந்த லென்ஸ் வந்து கரெக்டாக அந்த செங்குத்து வடிவத்தில் இருக்கிறதுக்கு எது முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னாட்டா, அந்த தாங்கு இலையானது வெளி லென்ஸை அதன் இடத்தில் செங்குத்தாக நிலைத்திருக்க உதவுகின்றது. அதுமாதிரி குற்றிலை உறுப்பில் உள்ள இரத்த குழாய்கள் மூலம் சிலியரி உறுப்பு முன் கண் திரவத்தை உற்பத்தி செய்கிறது. சரியா? அப்போ குற்றிலை உறுப்பில் இருக்கக்கூடிய இரத்த குழாய் மூலமாக தான் சிலியரி உறுப்பு வந்து முன் கண் திரவத்தை உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது வந்து விழித்திரையிலிருந்து பார்க்கணும். மீதியை நம்ம வந்து அந்த விழித்திரையிலேருந்து அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.